அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குங்கெல்லாம் வேலை கிடையாது அப்படிங்கிறத திமுக தெளிவாக கனிமொழி போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த 20 சீட்டுங்கிற விஷயத்தை திமுக டிக்ளேர் பண்ணல. ஆனால் திமுக 20 தான் கொடுக்கும், கடந்த முறை உள்ள 25லேருந்து கண்டிப்பாக 5 குறைக்க போகுதுங்கிற தகவல் காங்கிரஸுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. இதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க திமுகவை வம்பிழுக்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டே இருக்கிறாங்க. பட் இந்த மௌனம் தான் திமுகவுக்கு பெரிய சாதகமாகும். முதல்வர் ஸ்டாலினுடைய இந்த மௌனம், நம்ம சொல்லியாச்சு, முடிவெடுக்க விடுறது அவங்க, என்ன வேணாலும் பேசட்டும் விடு அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வெயிட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அதன் தொடர்ச்சியாக தான் காங்கிரஸுக்கு அடுத்த ஊமகுத்து என்ன நேற்று நடந்தால் பாண்டிச்சேரியில் மீட்டிங், திமுக கூட்டணி கட்சிகள் மீட்டிங் போடுறது, காங்கிரஸை கூப்பிடவே இல்லையே. காங்கிரஸை கூப்பிடல. ஜெகத்ரட்சகன் தலைவர் நடந்த ஒரு கூட்டணியில் காங்கிரஸை கூப்பிடல. நீங்க அதுதான் மேட்டர். சப்ஜெக்ட் என்னன்னா, நீங்க தனியா பேச ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் எப்படி நாங்க என்ன முடிவு எடுப்போம் பார்த்துக்கலாம். சைலண்டான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். காங்கிரஸுடைய விமர்சனங்களை காதில் வாங்கலையே ஒழிய திமுக தெளிவாக சைலண்டாக சில விஷயங்களை முடிவு பண்ணிடுச்சு. 20னா வா, இல்லைன்னா போயிட்டே இருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் ராகுல் காந்தி கத்தினாலும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தி கத்தினாலும் சரி, மாணிக் தாக்கூர் கத்தினாலும் திமுக ரியாக்ட் பண்ணிக்காது.